வணக்கம். மே 11 தேசிய தொழில்நுட்ப தினம், அதாவது நேஷ்னல் டெக்னாலஜி டே. நேஷ்னல் சயின்ஸ் டேன்னு ஒன்று வச்சுருக்கிறோம். அது February 28. இது தொழில்நுட்ப தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த அறிவிப்பு எப்போ இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1998 பொக்கரான்கிற இடத்துல நாம் அணுகுண்டு சோதனையை நிகழ்த்தி காட்டினோடனே உலகமே அதிர்ந்து போச்சு. நம்ம தான் சோதனை நடத்தினா அதிர்ந்து போனது உலகம். அப்போ உலகத்தை அதிர வைத்த இந்த சோதனையை நிகழ்த்திய நாள் மே 11. அதனால தான் இந்த சிறப்பாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. சரி, இதில் எப்படி என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நாள் இதற்கு உழைத்த, அதாவது தொழில்நுட்ப ரீதியாக உழைத்த அறிஞர்களுக்கு, விஞ்ஞானிகளுக்கு விருதுகள் கொடுக்கின்ற ஒரு தினமாக இதை நாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்படி என்ன நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுதான் இன்றைக்கி நம்ம இளைய தலைமுறை தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஒருத்தர் கூட என்கிட்ட கேட்டார், உங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் எல்லாத்தையுமே பேசுகிறீங்களே எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. எல்லாத்தையும் பேசலைன்னா நமக்கு எல்லா விஷயங்கள்லேயும் அறிமுகம் இல்லாமல் போயிடும். இப்போ இப்படி யோசிச்சு பாருங்கள், வானொலி இந்தியாவுக்குள்ளே ஆங்கிலேயர்கள் இருந்தப்போ வந்துருச்சு. அப்படி என்ன தான் இந்தியாவில் டெக்னாலஜி வளர்ந்துருக்கு அப்படின்னு கேட்டால், முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கிறனுங்க, 1954 ட்ராம்பே அப்படிங்கிற ஒரு அணு சக்தி நிலையத்தை உருவாக்குறோம். இதனுடைய தலைமை பொறுப்பில் இருந்த விஞ்ஞானி யாருன்னு கேட்டால் ஹோமி ஜஹாங்கீர் பாபா அவர்கள் தான். இவருடைய பெருமுயற்சியில் தான் இந்தியா ஒரு வல்லரசாவதற்கான முதல் படி எடுத்து வைக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய பேரிலேயே அந்த அணுசக்தி நிலையம் இயங்க தொடங்கியது. ஒரு பக்கம் இது. அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1975 இதே அணுசக்தி நிலையத்திலிருந்து புன்னகைக்கும் புத்தர் அப்படின்னு ஒரு அணுகுண்டு சோதனையை இந்தியா நடத்தி காட்டுது. இதில் நடத்தி காட்டினதோடு மட்டும் இல்லாமல் இதனுடைய தொடர்ச்சியாக 14 ஆண்டுகள் கழித்து தான் 98 நம்முடைய மேதகு அப்துல் கலாம் அவர்களுடைய தலைமையில் மிகப்பெரிய அந்த அணுகுண்டு சோதனை நடத்தப்பட்டது. அமெரிக்காவே எங்களுக்கே தெரியாமல் நடந்துச்சே அப்படி என்று வியந்தது. அப்படியான ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்தது. இது இந்த துறையில். அடுத்ததாக 1959 தொலைக்காட்சி இந்தியாவுக்குள்ளே அறிமுகமாகுது. அப்படி அறிமுகமான அந்த தொலைக்காட்சி அதுக்கு தேவை என்னன்னு கேட்டால் ஒரு சேட்டலைட் வேண்டும். அப்போ அந்த சேட்டலைட்டை நாமளே இங்கேருந்து தயார் பண்ணி அதை அனுப்புகிறோம். விண்வெளி துறையிலையும் நம்ம சாதிச்சு காட்டுறோம். அது பிறகு தொழில்நுட்ப புரட்சியில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம வச்சுருக்கக்கூடிய செல்ஃபோன். இந்த செல்ஃபோன் அறிமுகமாகிற போது முதல்ல பேசுனது யாருன்னு ஒரு வரலாறு இருக்குது. இது முதல்ல மேற்கு வங்க முதல்வராக இருந்த ஜோதிபாசு அவர்கள், அன்றைக்கு தொலைத்தொடர்பு அமைச்சராக இருந்த மேதகு சுக்ராம் அவர்களோடு அவர் செல்ஃபோனில் பேசுகிறாரு. இது எல்லாத்துக்கும் மேலே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றை நாம் உருவாக்கி உலகம் வியக்கும் வண்ணம் அதை நாம் நடத்தி காட்டிக்கிட்டு இருக்கோம். அதனை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்திங்கன்னா, நிலாவுக்கு செல்லுகின்ற முயற்சி, செவ்வாய் கிரகத்தை காணுகின்ற முயற்சி, இதே போல் விண்வெளியில் விரிந்த ஆய்வுகள் என்று நம்முடைய ஆய்வுக்களங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இத்தனை துறைகளிலும் நம்முடைய இந்திய விஞ்ஞானிகள் சாதித்து காட்டி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மயில்சாமி அண்ணாதுரை போன்றவர்கள் வந்த பிறகு சந்திரனில் தண்ணீர் இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை அவர் சொன்னபோது, சந்திரனில் போய் தங்கள் ஆட்களை இறக்கிய அமெரிக்காவே அரண்டு போனது. குறைந்த செலவில் பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய மிக அற்புதமான விஞ்ஞானிகள் நம் இந்திய நாட்டில் இருக்கிறார்கள் என்றால், அத்தகைய விஞ்ஞானிகளை நாம் கொண்டாட வேண்டும். அவர்களுக்கு விருதுகள் தருவதை காட்டிலும் அவர்கள் செய்திருக்கின்ற அந்த சாதனைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு நாளாகத்தான் இந்த தேசிய தொழில்நுட்ப தினம் கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால், இந்த நாளை நாம் மனதிலே வைத்து கொண்டு நோபல் பரிசு என்கின்ற வகையில் இலக்கியத்திற்காக 1913 நம்முடைய தாகூர் அவர்கள் விருதை பெறுகிறார். அவர் இலக்கியத்திற்கான நோபல் பரிசை பெறுகிறார்.
இயற்பியலுக்கான நோபல் பரிசை சர் சி.வி. ராமனும் அவரைத் தொடர்ந்து சுப்பிரமணிய சந்திரசேகர் அவர்களும் பெறுகிறார்கள். அதற்கு பிறகு இயற்பியலுக்கான நோபல் பரிசை அந்த சிகரத்தை எட்டவில்லை. அதற்கான வாய்ப்பை நம்முடைய இளைய தலைமுறையினர் பெறுவார்கள் என்ற நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தேசிய தொழில்நுட்ப தினத்தில் அவர்களை பாராட்டுவோம், ஊக்குவிப்போம். தொடர்ந்து வருகின்ற இளம் விஞ்ஞானிகள் நம் நாட்டுக்கு பெருமை சேர்க்கட்டும். இந்த தொழில்நுட்ப தினத்தில் அவர்களை பாராட்டி வரவேற்போம். விரைவில் நோபல் பரிசை இந்தியா பெறட்டும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.